Hi hello friends, welcome to our channel. Now you are watching TATRAX. ஆப்ரேட்டர்ஸில் உள்ள சப் கிளாஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் கற்றுக்குவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சு உங்கள் கமெண்ட்டை ரிப்ளை பண்ணுறேன். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருப்பேன். மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள் அப்படின்னா என்னென்னா, இந்த சிம்பிளுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பண்ணணுன்னு ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சிம்பிளுக்கு இந்த இதுன்னு, அதனால தான் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் உள்ள சப் கிளாஸஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். மொத்தம் எத்தனை ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ரேட்டர்ஸை. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர், இது மாதிரி என்னென்னா 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஆப்ரேட்டர்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மேத்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிறாங்கன்னா, இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, சிம்பிள் மேத்தமெட்டிக் கால்குலேஷனுக்கு நம்ம என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் A = 100, B = 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ அப்படியே வந்துடுவோம் இந்த எக்ஸாம்பிள்குள்ளே. ஆப்ரேட்டர்ஸ், இந்த ஆப்ரேட்டர்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருக்குள்ளே எத்தனை ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா 7 டைப்ஸாக கிளாஸிஃபை இருக்குது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன், எக்ஸ்போனன்ட்டு, ஃப்ளோர் டிவிஷன், இந்த மாதிரி எப்படின்னா 7 டைப்ஸாக கிளாஸிஃபை இருக்குது. அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அடிஷன். அடிஷனில் என்ன சிம்பிள்னா ப்ளஸ் சிம்பிள். 2 வேரியபிளை ஆட் பண்ணுறோம், A + B. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100, பியோட வேல்யூ என்னன்னா 10. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்னென்னா 110 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்த சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் எப்படின்னா மைனஸ், சப்ராக்ஷன் சிம்பிள் மைனஸ், A - B 90 அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா. அடுத்தது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன சிம்பிள்னா ஸ்டார் சிம்பிள். A * B = 1000. அடுத்தது டிவிஷன். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம இன்டிஜராக கொடுத்தாலும் டெசிமல் பாயிண்ட்டில் கொடுத்தாலும் வேல்யூ எப்படி வரும்னா பாயிண்டில் தான் வரும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். A/B கொடுத்தா எப்படின்னா 100.10.0 அப்படின்னு பாயிண்டில் தான் வரும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்ப்போம் மாடுலோ டிவிஷன். மாடுலோ டிவிஷன் என்ன கிடைக்குன்னா, மாடல் டிவிஷன் மூலம் சிம்பிள் என்னென்னு பார்த்துக்கோங்க. என்னென்னா பர்சன்டேஜ் சிம்பிள். அது மட்டும் இல்லாமல் இதில் ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா ரிமைண்டர் வேல்யூ தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு அதையும் தெரிஞ்சுக்கணும். A %30 அப்படின்னு போட்டோன்னா 100 கிடைக்கிது. அடுத்தது எக்ஸ்போனன்ட். எக்ஸ்போனன்ட்னா என்னென்னா பவர். பவரில் என்னன்னா பவருக்கு என்ன சிம்பிள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். பவருக்கு டபுள் ஸ்டார், ஓகேங்களா. அடுத்தது ஏல என்னென்னா 100 இருக்குது, டபுள் ஸ்டார் 2 அப்படின்னா 10,000 அது மாதிரி வந்துருச்சா. அடுத்த ஃப்ளோர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷனுக்கு என்னென்னா டபுள் ஸ்லாஷ் போட்டுடணும். ஏல 100க்கு டபுள் ஸ்லாஷ் 30 அப்படின்னு கொடுத்தோன்னா என்னென்னா 3ன்னு வந்துருச்சு. அடுத்த ஆப்ரேட்டருக்கு நம்ம மூவ் பண்ணிடலாம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அடுத்த பார்க்க போகிறது. ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படி சொல்லுவாங்க. இது எப்படின்னா 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால இது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரெண்டுத்துக்கும் ஒத்துமையை கண்டுபிடிக்கிறது அந்த ரிலேஷன் ஆப்ரேட்டருக்குள்ள வேலை, ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். A = 10, B = 12. இப்போ அப்படியே அந்த எக்ஸாம்பிளுக்குள்ளே வந்துடலாம். ஆப்ரேட்டர்ஸ் இதில் எத்தனை ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. இதில் 6 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதை பார்த்துக்கலாம். ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர், லெஸ் தேன், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இது மாதிரி எத்தனை இருக்குன்னா 6 டைப் இருக்குது. ஈக்குவல் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஈக்குவலுக்கு என்ன சிம்பிள்னா டபுள் ஈக்குவல். அப்போ ஏங்கிற வேல்யூவும் பிங்கிற வேரியபிளையும் என்னென்னா ஈக்குவல் பண்ணி பார்க்குது. இதுக்கு இது ஈக்குவலா அப்படின்னு பார்க்குது. ஈக்குவலா எப்படி? 10ம் 12ம் ஈக்குவலா இல்லை, அப்போ ஃபால்ஸ் அப்படின்னு ரிசல்ட் கிடைக்கிது. அடுத்தது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஏ பியோட பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏவோட பி பெருசாக இருக்கா? இல்லை, அப்போ இதுவும் ஃபால்ஸு. அடுத்தது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஏவோட பி கம்மியாக இருக்கா? ஆமாம், ட்ரூ. ஏன்னா ஏவோட பி கம்மியாக இருக்குது. அடுத்தது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இது ஏவோட பெருசாக இருக்குது, இல்லைனா பெருசாக இருக்கா, இல்லைனா ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்பயும் ஃபால்ஸு. அடுத்தது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஏவோட கம்மியாக இருக்குது ஆனால் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்னா ட்ரூ. அடுத்தது நாட் ஈக்குவல் டு. ரெண்டும் ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒரே இது இல்லை அப்படிங்கிறாங்க. ரெண்டும் சமமாக இல்லை அப்படிங்கிறாங்க. அது ட்ரூ. ஆமாம், அது 10, இது 12, அதனால் சமமாக இல்லை. அடுத்த ஆப்ரேட்டர் மூவ் பண்ணிடலாம். அடுத்த ஆப்ரேட்டர் என்னென்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்னென்னா, இப்போ ஒரு லாஜிக்காக ஒரு கொஷின் இருக்குன்னா அது நம்ம என்னென்னா லாஜிக்காக ஆன்சர் பண்ணுவோம். அதுதான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் பார்க்க போகிறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ்டு லாஜிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் A = 97, B = 35 அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த ஆப்ரேட்டருக்குள்ளே வந்துடலாம்.
ஆர். ஆர்னா எப்படின்னா 2 நீங்கள் கேட்டெலாம் படிச்சிருப்பீங்க, லாஜிக் கேட்டு. அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் இந்த லாஜிக் ஆப்ரேஷனும் அப்படியே தான். எப்படின்னா ஆர். ஆர்னா எங்கன்னா ஒரு இது ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூவு, அதை பற்றி தான் இது இந்த ஆர். ஓகேங்களா? இப்போ ஏ வந்து என்னென்னா பியோட ஈக்குவலாக இருக்கா, இல்லை கிரேட்டர் தென்னாக இருக்கா? ஆமாம், கிரேட்டர் தென்னாக இருக்குது. ஆர் ஏவோட ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஏ வந்து பியோட கிரேட்டர் தென்னாக இருக்குது, அப்போ ட்ரூ. ஒரு இது ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூன்னு சொல்லியிருந்திருப்பேன், அப்போ இது ட்ரூ. அடுத்தது அண்டில் எப்படின்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ, ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸ். அப்போ ஏ வந்து ட்ரூ. இது எப்படி? ஏ வந்து பியோட கிரேட்டர் தான் இருக்குது, ட்ரூவு. அண்டு கொடுத்துருக்காங்க, அப்போ 2 சைடும் என்ன இருக்கணும்? ஈவனாக இருக்கணும். அப்போ இங்கே ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கிறாங்க, இது ஃபால்ஸ். அப்போ ஒன்று ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. நாட்டு ரெண்டுமே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க, அப்போ இதுவும் ஃபால்ஸ். இப்போ இது எப்படின்னா ரெசிப்ரோக்கல். இப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்போ ஃபால்ஸாக இருக்கணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூவாக இருக்கணும். அதுதான் இந்த கண்டிஷன் நாட்டு. அடுத்தது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சிம்பிள் ஆப்ரேட்டர். ஏன்னா இதில் சிம்பிளாக ஈக்குவல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் வெறும் ஈக்குவல் அப்படின்னு. அடுத்த ஆப்ரேட்டர் மூவ் ஆயிடலாம். கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் நான் தெரிஞ்சுக்கலாம். கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு நேம் என்னென்னா டெர்னரி ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இது வந்து ஆல்டர்னேட் ஃபார் இஃபல்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இஃபல்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறது தான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதோட சின்டாக்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம வேரியபிள் நேமு, ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நேமு கொடுத்துக்கலாம். அது ஏவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அந்த வேரியபிள் நேமை கொடுத்து அசைன் பண்ணிட்டு ஒரு ஈக்குவல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போன பார்த்துருப்போம். அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம எது ட்ரூ பிளாக்னு நினைக்கிறோமோ அதை இங்கே கொடுத்துடணும். அடுத்தது இஃப் அசைன்மெண்ட்டு டெஸ்டிங் பிளாக், டெஸ்டிங் கண்டிஷன் இருக்குல்ல, கண்டிஷன் அதை வந்து இங்கே கொடுத்துட்டு எல்ஸ் பிளாக்கை கொடுத்துட்டு ஃபால்ஸான பிளாக். ஓகேங்களா? இதை அப்படியே கொடுத்துடணும். இதுதான் இஃபல்ஸுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ஆப்ரேட்டர். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நான் போகிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ வந்து ஏதாச்சும் கற்றுக்குவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃபார் எவ்ரிவன்.